வணக்கம் நண்பர்களே. 121 தொகுதிகளில் திமுக vs அதிமுக நேரடி போட்டி. மாவட்ட வாரியாக முழு லிஸ்ட் வெளியானது. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 164 தொகுதிகளிலும் அதிமுக 168 தொகுதிகளிலும் போட்டியிடுது. இதில் சென்னையில் உள்ள 12 சட்டசபை தொகுதிகள் உட்பட மொத்தம் 121 சட்டசபை தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக மோதுறாங்க. எந்தெந்த தொகுதிகளில் இரு கட்சிகளிடையே நேரடி போட்டி உள்ளது என்பதை மாவட்டம் வாரியாக இங்கே நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. அதன் பிறகு மே 4 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுது. காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி, பாஜக இருக்கும் அதிமுக கூட்டணி, சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் ராமதாஸ் அணி பிளஸ் சசிகலா அவங்களுடைய கட்சியிலேயே 5 முனை போட்டி நிலவுகிறது. 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக வேட்பாளர்களை அறிவித்தது. அதிமுக 168 தொகுதிகளிலும் களம் இறங்கும் நிலையில 150 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஆளும் திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக இடையே 121 சட்டசபை தொகுதிகளில் நேரடியான போட்டி ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சென்னையில் மொத்தம் 15 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இதில் 12 தொகுதிகளில் நேரடியாக போட்டி ஏற்பட்டிருக்கு. சென்னையில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக களமிறங்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு மயிலாப்பூர், பாமகவுக்கு சோளிங்கர், அமமுகவுக்கு சைதாப்பேட்டை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற 12 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. கும்மிடிப்பூண்டி, திருவள்ளுவர், மதுரவாயில், அண்ணாநகர், விருகம்பாக்கம், தியாகராய நகர், சோழிங்கநல்லூர், மாதவரம், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிகா நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம்விளக்கு, ஆலந்தூர், காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட தொகுதிகளில் நேரடியாக போட்டி போட இருக்கு. விழுப்புரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேந்தமங்கலம், ஆற்காடு, காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, பர்கூர், வேப்பனஹள்ளி, ஓசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசபாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, வானூர், நாமக்கல், பரமத்திவேலூர், குமாரபாளையம், பெருந்துறை உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியாக போட்டி போட இருக்காங்க. அதே போல பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், கூடலூர், குன்னூர், தாராபுரம், காங்கேயம், பல்லடம், உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம், சூலூர், தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, கிணத்துக்கடவு, வால்பாறை தொகுதிகளிலும் இரட்டை இலை உதயசூரியன் நேரடியாக மோதுது. நிலக்கோட்டை, திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாபுரம், குளத்தலை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருபெரும்பூர், லால்குடி, முசிறி, பெரம்பூர், அரியலூர், திட்டக்குடி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, பூம்புகார், வேதாரண்யம், திருவிடைமருதூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, திருமயம், ஆலங்குடி உள்ளிட்ட தொகுதிகளில் நேரடியாக போட்டி தற்போது நிலவப்போகுது. மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, முதுகுளத்தூர், விளாத்திகுளம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி என இந்த 121 தொகுதிகளில் இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி தற்போது நிலவப் போகிறது.